நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் இப்போ சொல்கிறது ஒரு கற்பனை இல்லை, என் வீட்டிலேயே நடந்த விஷயம். அது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது உங்களின் பார்வைக்கு எப்படியோ, ஆனால் என்னை போல் உள்ளவர்களுக்கு வருங்காலம் என்ன ஆகுமோ என்ற யோசனை. ஒரு சின்ன பையன் ஒரு சின்னம் பற்றி அடம் பிடிச்சு ஓட்டு சாவடி வரைக்கும் வந்து நிற்கிறான் என்றால் அதற்கு காரணமானவர்கள் யாராக இருக்க முடியும்? அவனுக்கு அரசியல் தெரியுமா? இல்லை. ஆனால் அதனை பற்றி ஒரு புரிதலாவது அவனுக்கு இருக்குமானா அதுவும் இல்லை. அவன் பார்த்தது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிற சினிமா நடிகனின் பேச்சு. அதுதான் அவன் மனதை கலைத்ததற்கு காரணம். இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, நான் பார்த்த சில இடங்களிலும் இதே மாதிரியான சம்பவங்கள் இன்னும் மோசமாகவும் பார்க்கவே பயங்கரமான சூழ்நிலைக்கு இளைய சமுதாயங்கள் மாறிவிடுமோ என்கிற அச்சம் தூண்டும் அளவுக்கு நடக்குது. சில இளைஞர்கள் ரசிகத்தனத்தை ஒரு அளவை தாண்டி வீட்டுக்குள்ளே பிரச்சனை உருவாக்குற நிலைக்கு போய்கொண்டிருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு எதிராக பேசுகிறது, சோசியல் மீடியாவில் நாள் முழுக்க சண்டை, ஃபேன் ஃபைட், ட்ரோலிங், இது எல்லாம் வளர்ச்சி இல்லை, இது ஒரு வார்னிங் சைன். நண்பர்களே, நான் எல்லோரையும் சொல்லலை, இந்த மாதிரி பிஹேவியர் சிலரிடம் நடக்குது. அதனால்தான் இந்த வீடியோ. ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் ஃபாலோ பண்ணுற நடிகர் நடிகைகள், அவர்களை பார்த்து ரீல்ஸ் போடுற அறிவை அடகு வைத்தவர்கள் செய்கிற செயல்பாடுகள் உங்களை முன்னேற்றுதா? உங்கள் குடும்பத்தார்களையோ அல்லது உங்களை சார்ந்தவர்களையோ முன்னேற்றுவதற்கு அது சாதகமாக இருக்குதான்னா அதுதான் இல்லை. உங்களை பின்னாடி இழுக்குதா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த படிப்பறிவு இல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் போல் இருப்பதை காட்டுவதற்காகவா? நேர்மையாக யோசிங்க. உங்கள் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் ஒரு ஸ்க்ரீனுக்காக வாழ்க்கையே வீணாக்குறாங்க. டைம் போயிட்டுருக்கு, லைஃப் போயிட்டுருக்கு, ஆனால் ரியலைசேஷன் வரலை. நண்பர்களே, ரசிகன் ஆகிறது தவறு இல்லை, ஆனால் அதில் மூழ்கி வாழ்க்கையை மறந்துடுறது தான் பிரச்சனை. சோசியல் மீடியா ஒரு டூல், அது லைஃப் இல்லை. நீங்கள் யாரையும் ரசிக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உறவுகளை காயப்படுத்தாதீங்க, அவர்கள்தான் ரியல் சப்போர்ட். நண்பர்களே, இது ஹேட் இல்லை, இது ஒரு வேக்கப் கால். இளைய சமுதாயம் விழிக்கணும். இப்போவே அதற்கான முயற்சிகள் துவக்கமாகவும் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.